ஒன்ஸ் அகேன் வணக்கம், வெல்கம் டு விஷ்ணு டிடி சேனல் அண்ட் நான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறேன் இன்றைக்கான வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உங்களோட ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மொபைல் உங்களோட ஜிமெயிலை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கணும்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, உங்களோட ஜிமெயிலுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும். என்னது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனா? அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து உங்களோட ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கிறதுக்கு தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. நம்ம மொபைலில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். அதாவது உங்களோட ஜிமெயிலை மட்டும் வேறு யாருனா போட்டு யூஸ் பண்ணால் கூட உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் ஆன் டைமில் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட மொபைலுக்கு உங்களோட ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சா உங்களோட ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்ல தர போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேலே. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ உங்களோட மொபைல் ஆன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப் உங்கள் எல்லார் மொபைல்லேயே இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுவ இமேஜஸ், அந்த இமேஜஸை அப்படியே பார்த்தா அந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைல் கிளியராக ஃபாலோ பண்ணாவே இந்த ஜிமெயில் செட்டிங்ஸ் உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிமெயில் ஆப்புக்குள்ளே போய்ட்டு மேலே 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 லைன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அந்த செட்டிங்ஸுள்ள ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஜிமெயில்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஜிமெயில் காமிக்கும். உங்களுக்கு எந்த ஜிமெயில் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணுமோ அந்த ஜிமெயிலுக்குள்ளே போங்க. நீங்கள் 2-3 ஜிமெயில் வச்சுருந்தாலும் 2-3 ஜிமெயிலுக்கும் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஜிமெயில் வேணுமோ அந்த ஜிமெயிலுக்குள்ளே போங்க. போயிட்டோடனே மேலே உங்களுக்கு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர் கேட்கும். நீங்கள் க்ரோம் இல்லை கூகுள் அக்கௌண்ட் ப்ரௌசருக்குள்ளேயே போய்க்கலாம். ஸோ கூகுள் அக்கௌண்ட் ப்ரௌசர்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ அந்த மாதிரி நிறைய கேட்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் இல்லை, செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணுறோன்னா அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது பேஜுக்கு லீடர் ஆகி போவீங்க. அந்த புது பேஜில் போய்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் தெரியலனா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து புது பாஸ்வேர்ட் கூட போட்டுட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயிலுக்கு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கால் மூலிமா பண்ணலாமா இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வேணும்னா டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் மெசேஜ் மூலிமா வேணுனாலும் மெசேஜ் மூலிமா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சேஃபாக அதை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு காலோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வரும். இந்த காலோ டெக்ஸ்ட் மெசேஜோ வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்களோட அந்த ஓடிபி பின்னை உங்களோட மொபைலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு அந்த ஓடிபி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்ற எல்லா விஷயமும் தெரியும். இதோட யூசேஜும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேக்கர்ஸ் உங்கள் மொபைலை ஹேக் பண்ண மாட்டாங்க ஈஸியாக. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் மாடலைசேஷன் ஆகலை. ஸோ வாட்ச் டைம் வேணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வணக்கம். ஸோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுவரை நன்றி, வணக்கம் நண்பா. பாய் நண்பா.